பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தவன் சச்சுதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோவில் நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது ஆடி அமாவாசை, குருவாரம், வியாழக்கிழமை. இந்த ஆடி மாதம் ஒரு சக்தி வழிபாட்டுக்குரியது, அது அம்மனுக்குரியது சக்தி. அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நாங்கள் வியாழக்கிழமை, அதாவது அன்றைக்கு இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போதும் வியாழக்கிழமை, இன்று ஆடி அமாவாசை, ஒரு முக்கியமான ஒரு நாள். நாங்கள் ஒரு நற்காரியங்களை விடாமல் செய்து வந்தோம். அந்த நல்லது, உதாரணத்துக்கு ஒரு வயலில் களையெல்லாம் இருக்கும்போது அதுக்குள்ளே நாங்கள் விதைகளை விதைக்கும் போது அதனுடைய உண்மையான பலனை நாங்கள் அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த களைகளை எடுப்பதற்காக இப்படி அமாவாசை, சரிய கிரிய, யோகம், ஞானம், இப்படிய சரிய கிரியைகள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்படின்னா நாங்கள் அந்த களைகளை எடுக்காமல், மனம் ஒரு வயல் மாதிரி, எண்ணங்கள் விதை, நாங்கள் அந்த வயல்காரன், தோட்டக்காரன். அப்போ இந்த கிரிகள் எல்லாம் கொண்டு வந்ததுன்னு சொன்னால் இந்த களைகளை எடுப்பதற்கு நாங்கள் டக்டரோ பாருங்க, அந்த நல்ல மாடுகளாலேயோ உழவடிக்கிற மாதிரி அந்த களைகளை எடுத்து அந்த களைகள் திரும்பி வராமல் இருப்பதற்கு நாங்கள் பாருங்கள் அந்த நாளில் அந்த புல்லு எல்லாம் குடும்பார்கள். இப்போ மருந்து அடிக்கிறோம். அதே மாதிரி அந்த மருந்து அடிக்கிற மாதிரி அந்த களைகளெல்லாம் எடுப்பதற்கு மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. மனத்தை செம்மையாக்குறதுக்கு மந்திரங்கள், இப்படி ஆடி அமாவாசை பூசைகள், தீர்த்தங்கள், பாத யாத்திரைகள் இப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த களைகளை எடுத்து இப்போ சரிய கிரிய, யோகம், ஞானம், அப்போ இந்த களைகளை எடுத்து சரிய கிரியால் அந்த களைகளை எடுக்கும்போது உணர்வு ரீதியாக எங்களுக்கு ஒரு சக்தி உண்டாகும். அது யோகம் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு அந்த உணர்வு ரீதியாக உள்மன, அதாவது சித்தம், மேல்மனம், நடுமனமாகிய சித்தத்தில் இருக்க கலைகளை எடுத்து பல பிறவிகளில் செய்த, அதுக்கு பிறகு ஆழ்மனமாகிய ஒரு ஆனந்தமாய சச்சுதானந்த சத்குரு அப்படின்னு சொன்னால், சத்குரு அப்படின்னு சொன்னால் ஆன்மா, அந்த அந்தராத்மா. அப்போ அவரோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் கர்மாக்கள் கதைக்கப்படும் என்பதற்காகத்தான் பதஞ்சலி சித்த விருத்தி நிரோதம். யோகம் என்றா என்னன்னு சொன்னால் சித்த விருத்தி நிரோதம். சித்தத்தில் இருக்க விருத்திகளை யோகம் என்னுடைய ஆழ்மனமாக இந்த சக்தியால் தான் எடுக்கலாம். அந்த அதுக்கு பேர் தான் குரு, அந்தராத்மா. அந்தரண்டா உள்ளுக்குள்ளே. அப்போ அவர் உள்ளுக்குள்ள இருக்க எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் மாயையில் போய் சித்த மனம் எங்களுக்கு பாருங்கள் வெளியில் கொண்டு கர்மாக்களை செய்ய வச்சு இன்னும் பாவங்களை செய்ய வைக்கும் போது எங்களுக்கு பல பிறவிகளில் செய்த தர்மம் ஆழ்மனத்தில் இருந்தா அவர் எங்களுக்கு சோதனை ஒன்றை கொடுத்து எங்களுக்கு பாருங்கள் தேட வைக்கிறார். தேட வைக்கும் போது குரு, ஒரு சத்குரு பாருங்க, சத்குரு ஒரு சக்தி வாய்ந்த குரு பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறவர் வெளியில ஒரு அவதாரம் பண்ணி வருவார். அதனால தான் நாங்கள் குருவுக்கிட்ட போன உடனே பாருங்க எங்களுக்கு அமைதி ஏற்படுது, எங்களோட பிரச்சனை எல்லாம் போதுன்னா. அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஆன்மாவோட தொடர்பு உள்ளுக்குள்ள அமைதி ஏற்படுது, பிரச்சனை எல்லாம் கூட ரெண்டு ஒன்று தான். இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லியார், உன் குரு வெளியில வந்திருக்கிறாரு. உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய். இருந்தால் அந்த குரு வெளியில வந்திருக்கார், அவருடைய அசைக்க முடியாத பக்தி வச்சிருந்தா நீ காண்ற உனக்குள்ளதான். அப்போ உனக்குள்ள இருக்காரு தான் வந்திருக்காரு. அது மாயையால பாருங்க உனக்கு தெரியாம இருக்கும் போது உன்னை காப்பாற்றுவதற்காக வந்தார். இப்போ கர்ணன் பாருங்க தர்மம் செய்தனால காப்பாற்றுவதற்காக வெளியில போய் கூப்பிட்டார். நீ நோகாம முக்தி பெறணும், நீ தர்மம் செய்யறா முக்தி பெறறதுக்காக
ஆனால் நோகாம முக்தி பெறணும் அப்படின்னா என்னை சரணாகதி அடைஞ்சா நீ அதுக்கு மேலே சித்தத்திலேயே பாவங்களை நான் கரைச்சிடுவேன். நோகாமலே பாருங்க, வெள்ளரி பழத்திலிருந்து மோல் கலர்ற மாதிரி நோகாமலே உனக்கு முக்தி கிடைச்சிடும். இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நோகாமலே இங்கெல்லாம் நோவுண்டும் வராமலே பூமியிலிருந்து நீ வந்துடலாம். என்ன மந்தனி பூமிக்கு கடமையாற்ற இங்கே வந்து பூமியில் ஒட்டித்தா. அதனால அந்த ஒட்டின விஷயத்தை கலரங்காட்டிலும் உனக்கு நோவு வரும். அந்த நோவில் இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு நண்டு கடிச்சுட்டாண்டினா பாருங்க, உங்களுக்கு நோவு இல்லை, நண்டு கடிச்சுட்டாண்டினா அது எடுக்கக்குள்ளேயும் நோவு. யோசிச்சு பாருங்க, அது எடுக்கக்குள்ளேயும் நோவு. அப்போ நமக்கு பாருங்க, இது ஒட்டித்தம்னு சொன்னால் அது எடுக்கக்குள்ளேயும் நோவு. நீ எடுக்கக்குள்ளேயும் நோகாமல் இருக்கணும்டா என்ன சரணாகதி அடை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நாங்கள் பாருங்கள் இந்த பூஜைகள் எல்லாத்தையும் பாருங்கள் விடாமல். இப்போ நான் பாருங்க போன கிழமை சரியான கிரௌட்டாக இருந்தது. இந்த முறை வரல நாங்கள். அப்போ வரலன்னு சொன்னால் என்ன வரல, ஏன் விடல என்ற ஐம்பொறிகள் மூலம் பூமியில் நாங்கள் வாழ்கிறோம். இதைத்தான் முழுமையாக எடுக்கிறனாடி உள்முகம் வாரத்தை எடுக்கிறதுக்கு விடுதில்லை. அப்போ நாங்கள் விடாமல் செய்தால் பாருங்கள், உங்களை போல நான் பாருங்கள் விடாமல் நாங்கள் செய்து வந்தவொண்டா எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உணர்வு ரீதியான ஒரு சக்தி வரும். அந்த உணர்வு ரீதியான ஏற்படுற சக்தி தான் ஞானம். பாருங்க, அது பாருங்க வெளியில புலங்கள் ரீதியான ஞானம் புலங்கள் வழியாக வெளியே வந்தோடனே அறிவா மாறுற. அப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம். இதுதான் ஆதிசங்கர் சொல்லுவார், உன் இலக்கணம் அறிவு. இலக்கணத்தை நீ நடுவே படிச்சு கொண்டு வந்த அறிவியால் 5 பொறைகளால அறிவு. அது இப்போ நீ படிச்சு கொண்டு வந்தா மரணம் வரும்போது பாருங்க உன்னை அது காப்பாத்தாது. ஞானமாகிய உள்ளுணர்வோட நீ தொடர்பு கொண்டீங்கன்னா அவருக்கு அழிவே இல்லை. பாருங்க, அவர் மட்டும் அவரால் இந்த வார என்ன செய்யற பாவத்தால வார என்ன மரணத்தை நீ காப்பாற்றலாம். இப்போ எனக்கு கடல் வருது, நான் அறிவு ரீதியாக இருந்து நான் பட்டதாரி என்று பட்டத்தை காட்டினாலும் பாருங்க என்ன உன்னை காப்பாற்றப்படா. ஆனால் ஞானிகள் பாருங்க கடல் வந்த கடல் உணர்வு ரீதி, அந்த உணர்வு தான் அந்த கடலை இயக்கி வருது. அந்த உணர்வு தான் உலகத்தில் அகிலத்தில் இருக்க எல்லா பொருளுக்குள்ளையும் நான் இருக்கிறேன். உணர்வு ரீதியாக அந்த பொருளுக்குரிய ஒவ்வொரு பாருங்க தன்மை பண்பு குணங்கள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் பாருங்க அந்த பொருளுக்குரிய தன்மை பண்பு குணங்களை பாருங்க செயல்படுத்துவதற்கும் சக்தி கொடுக்கிற நான். ஆனால் நான் ஒட்டாம இருக்கிறேன். கர்த்தாவாக இருந்தாலும் அகர்த்தாவா இருக்கு. அது சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தாவாக இருந்த நான் இப்ப அகர்த்தாவாக வந்து பாருங்க உபதேசம் பண்ண வந்திருக்கேன். உன்னை காப்பாற்றுவதற்காக என்னோட தர்மம் இல்லை, வெளியில வந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கள் இந்த கடல்ல ஒரு போட் போக்குள்ள பாருங்க, இந்த கடல்ல பாருங்க காத்து வரும், சில நேரத்தில் பாருங்க இந்த காத்து இல்லாமல் இருக்கும், அலை வரும், மழை வரும், சூறாவளி எல்லாம் வரும். ஆனா அந்த படகை ஓட்டுறவர் பாருங்க என்ன செய்தாரு, பொறுமை சகிப்புத்தன்மையாக சரியா பாருங்க ஓட்டும் போது அந்த 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 படகு ஒரு இன்ஜின்ல ஒரு சக்தி ஒன்று இருக்கு, ஒரு சக்தி ஒன்று, அதை வச்சு ஓட்டுறாள் பாருங்க பொறுமையா சகித்தன்மையோட போக்குள்ள ஒரு ஞானம் வரும். உணர்வு ரீதியாக ஒரு ஞானம் வரும்போது இந்த காத்துக்கு இந்த போட் பிறலாம பாருங்க வெளியே வராம சரியா ஓட்டுற எப்படி ஓட்டலாம்ன்ற ஞானம் வரும்போது அக்கறைக்கு அவர் போயிட்டுருவார். இப்ப பாருங்க நீங்க பாருங்க வந்து பாருங்க உங்க இந்த உலகத்துல கடல் மாதிரி துன்பம் வேதனைகள் அலைகள் சூறாவளி மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். ஆனால் அந்த யோகமாகிய சக்தி வரும்போது, சக்தி வந்து உத்வேகம் வந்து வரும்போது நாங்கள் என்ன செய்ய ஒரு ஞானம் வரும். எங்களுக்கு ஒரு ஞானம் வரும். அந்த சக்தியால் பாருங்க ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பாருங்க ஞானத்தால் அதை ஹேண்டில் பண்ணி இந்த பாருங்க இந்த பூமியில் வர பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். கடல்ல இருந்து அவர் ஓடுற மாதிரி அந்த சக்தி உத்வேகமாகி போட்டில் இருக்க இன்ஜின் சக்தி பவர் அடிக்கிறதுனால எந்த சூறாவளி என்ன வந்தாலும் அதை எதிர்த்து கொண்டு கரைக்கு போகிற மாதிரி எங்களுக்குள்ள இருக்க பாருங்க அந்த யோகமாகிய சக்தி ஆன்ம சக்தி பலமாக இருக்கும் போது எங்களுக்கு அறிவுண்டு வந்துடும். ஏன்னா எங்களுக்கு தடையெல்லாம் சுத்தமானதுக்கு தடையெல்லாம் இல்லாமல் இருக்கக்குள்ள ஞானத்தால பொறுமையா பாருங்க இந்த வார பிரச்சனை ஹேண்டில் பண்ற எப்படி என்ற ஞானம் நமக்கு வரும். அப்ப பிரச்சனைகள் உள்ள உலகத்துல இன்பம் துன்பம் நிறைந்த உலகத்துக்குள்ள தான் நாங்க வந்திருக்கேன் கடமையாற்ற. இப்ப நாங்க ஒரு காரியாலயத்துல போகக்குள்ள இன்பம் துன்பம் பலதரப்பட்ட குணங்கள் கொண்டவர்கள் வருவார்கள், எங்களை மாதிரி இருக்க மாட்டார்கள். அப்ப அவர்களோட பாருங்க சமாளிச்சு நாங்க போற அந்த கடமையை முடிச்சா தான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இப்ப அவர்களோட நாங்க பாருங்க எங்களுக்கு என்ன
என்ன பொறுமை சைப்புது இல்லாமல் அவரோட ஹேண்டில் பண்ணால் கொழுவித்து நின்றவொன்னா அடுத்த நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு இந்த பாருங்கள் நாங்கள் என்ன இந்த சண்டை பிடிச்ச இந்த விஷயம் அந்த சக்தி பாருங்கள் எங்களை வேலைக்கு போகாமல் விடும். இப்போ அந்த விஷயம் பாருங்கள் பூமியிலிருந்து எடுத்தது அந்த பூமியில இருந்த விஷயம் இங்கே கடமையாற்ற விடுதலைன்னு சொல்லி தான் அடிக்கடி குரு வந்து இந்த பூமியில் பாருங்க உன்னை தடுக்கிற விஷயத்தை நீ திங்க் பண்ணுறா நீ பாருங்க யோகம் கூடுதல்னா அதை எடுக்க மாட்டா. யோகம் கூடுதா உனக்கு ஒரு ஞானம் வரும். இந்த வார பிரச்சனை திங்க் பண்ணாமல் இந்த விஷயத்தை கொண்டு அதை கொண்டு ஹேண்டில் பண்ணுவோம். எல்லாரோடையும் இப்படி பழகி உன்னுடைய கடமையை முடிக்கிறதா உன்னுடைய நோக்கம் குறிக்கோள். இப்போ நாங்கள் எல்லாம் பாருங்க கைலாமத்துக்கு போகிறோம்னா எங்களோட குறிக்கோள் முருகன்கிட்ட போகிறது. அப்போ அந்த குறிக்கோள் வைக்கும் போது எங்களுக்கு அழைப்பு வரும். பல இதுகள் எல்லாம் வந்தாலும் நாங்கள் பொறுமை சகிப்புத்தன்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த இலக்குக்கு போகிற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்க எங்களுக்கு அளவாக பாருங்க ஒரு 10 நிமிஷம் உண்டான தியானம் பண்ணி இப்படி போய் சச்சங்கள் இப்படி விஷயத்துக்கு போய் வந்தா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஸ்கூலில் நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் உள்ளுக்குள்ளே படிக்கிறது காணும். ஏன்னா வெளியில் வந்தவன்டா செல்ஃபோன் அது இது நவீன கருவிகள் கொண்ட இந்த உலகத்தில் இது பண்ணுறது எனக்கு உள்முகம் வந்துடும். அந்த படிக்கிறது காணாது. அதுக்காக டியூஷனுக்கு போகிறோம் பாருங்கள். இரவு மட்டும் டியூஷனுக்கு போகிறோம்னா அதே சிந்தனையை வளர்க்குற குறிக்கோளை வளர்க்குற. அப்போ குறிக்கோளை வளர்க்கும் போது அந்த குறிக்கோள் பலமாக இருக்கும் போது இந்த உலகத்து சிந்தனை குறையும் போது அந்த குறிக்கோள் பலமாக இருக்கிறது. அந்த என்ன எங்களுக்கு ஞாபகம் வரும்போது எங்களுக்கு அது அடிக்கடி எங்களுக்கு ஞாபகம் வரும்போது நாங்கள் அதில் இருந்து உலகத்தில் பாருங்க இந்த சோதனைகள் அதாவது நாங்கள் படிக்கிறதுல இருந்து பாஸ் பண்ணி வெளியே வந்துடுறோம். இப்போ நாங்கள் டியூஷன் ஒன்றுக்கு போகாமல் அங்கே மட்டும் படித்து போட்டு வந்து இங்கே செய்தவன்டா என்னையும் ஃபெயில் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிறோம். டியூஷன் இல்லை ஸ்கூல் கோயிலுக்கு போகிறோம். அவ்வளோ காலம் போன உடனே பாருங்க அங்கே எங்களுக்கு சொல்லித்தரல. ஆனால் வாழ்க்கையில் ஃபெயிலாக இருக்கு. அப்புறம் ஒரு குருவிட்ட போகிறோம் மேலதிக டிவிஷன் பாபு. அங்கே போய் பாருங்க அவர்கிட்ட நாங்கள் கேட்டு அப்புறம் அவர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாருங்க 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பின்னேறும் ஒரு டைமுக்கு கவனிச்சு வாங்க. குறிக்கோளை கூட்டி வாங்க. குறிக்கோளை பதிச்சு வாங்க. குறிக்கோளை பதிச்சு வரக்குள்ள உலகத்தில் வர எல்லா பிரச்சனைகளையும் பாருங்க சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு ஞானம் எங்களுக்குள்ள வந்திருக்கோண்டா அவர் சொல்லி தருவார். ஏன்னா இந்த பூமியில் பாருங்க இன்பம் துன்பம் நிறைந்தான் பூமி. அடிக்கடி இன்பம் துன்பம் வந்து கொண்டிருக்கும். மாறி மாறி கவலைகள் தூக்கங்கள் வேதனைகள் வரும். அப்போ அது வரும்போது அதை திங்க் பண்ணினா தான் கூடும் கவலை. திங்க் பண்ணினா எங்களை கொண்டு அது வழி நடத்துகின்ற ஞானம் எங்களுக்கு ஒரு குரு விட்ட போனால் மட்டும்தான் தெரியும். சிந்திச்சு பாருங்க. குசேலர் பாருங்க இவரோட படித்தவர் கிருஷ்ண பரமாத்மாவோட தான் படித்தார். கிருஷ்ண பரமாத்மாவோட படிக்கும் போது பாருங்க அவளுக்கு பாருங்க இந்த பல சோதனைகள் வேதனைகள் வந்தது. பல சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் பாருங்க அவர் பாருங்க என்ன செய்யும் கிருஷ்ண பரமாத்மாவோட படித்தாலும் பாருங்க அவருடைய பக்தி வச்சிருந்தாலும் அந்த பக்தியிலிருந்து அந்த எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த பக்தியை விடாமல் சோதனையை எடுக்காமல் பக்தியை விடல. பக்தியை இருந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அது பெருசாக எடுக்கல. ஆனால் ஒரு வேதனை தாங்க முடியாம மனைவி சொன்ன உடனே போறார். அங்க போயும் பாருங்க சொல்றதுக்கு விடுதில்லை. என்ன அந்த பக்தி சொல்றதுக்கு விடுதில்லை. விடாம இருக்கும் போது அங்க எல்லாரும் பாருங்க பேசினாங்க. கடைசியா ஏழாம ஒரு வார்த்தை அங்க சொன்ன உடனே திரும்பும் போது பகவான் அவர்கிட்ட வாரார். கடைசியா ஏழாம பாருங்க எல்லாம் வேதனைப்படும் போது பகவான் அங்க வருவார். நான் ஒரு காலத்தில் பாருங்க எனக்கு சோதனை வரும்போது கடைசியாக எல்லாம் கேட்பாரு. நான் ஒன்றும் பேசுகிறேன்ல ரிஷிகேஷில் இந்த ரிஷிகள் கேட்குறாங்க நீ கஷ்டப்படுறாடா அப்படி இப்படி எல்லாம் கேட்பாரு. நான் ஓமன்ட்டு ஒரு நாள் சொல்லலை. ஒரு நாள் பாருங்க எனக்கு இயலாத அளவில் நான் கால் பண்ணும்போது எங்கேருந்து எடுக்கிறான்னு சொன்னால் வெளியில் பூத்துல இருந்து எடுக்கிறேன். ஐயோ ஐயப்பா நான் பின்னால் இருக்கிறேன். கடைசி கட்டம் பாருங்க என்னை கையை பிடிச்சிட்டாரு. இதே மாதிரி குசேலருக்கு பாருங்க கடைசி கட்டம் அவர் திரும்பும் போது இயலாம எல்லா திரும்பும் போது ஓடி வந்துட்டார். ஓடி வந்து கையை பிடிச்சி பாருங்க அவர் பெரிய பணக்காரன் ஆக்கிட்டார். கடைசியில் பாருங்க என்னடா கடவுளை நெருங்கி நெருங்கி வாரவர்களுக்கு பல சோதனைகள் வரும். பள்ளிக்கூடத்தில் பாருங்க முதலாவது வரணும்னு படிச்சு வாரவனுக்கு தான் நிறைய சோதனைகளும் நெருக்கடிகளும் வரும். ஒரு காரியாலயத்தில் பெருசா வரணும்னு சொல்லி வரும்போது பல பொறாமைகள் வந்து பல நெருக்கடிகள் வரும். எதையும் இந்த கர்ம பூமியில பாருங்க நாங்க முன்னுக்கு வரணும்னு சொல்ல பல நெருக்கடிகள் வரும். உதாரணத்துக்கு பாருங்க அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனன் கேட்கிறாருன்னு சொன்னா இந்த அதாவது இந்த பூமியில இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் மைத்துனா கேசவா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்ற நாளைக்கு நீ பாருங்க பிச்சைக்காரன் வீடை போட்டு நாங்க 2 பேரும் இந்த ஊர்ல பிச்சை எடுக்க போவோம் வான்னு கூப்பிடுறாரு. அப்படி போக்குள்ள பாருங்க ஒரு பணக்கார வீட்டில் போறாரு. ஒரு பணக்கார வீட்டில் நாங்கள் போய் பாருங்க பிச்சாந்தேகின்னு சொல்லி பகல் வெயில்ல பாருங்க ஒரு 12 மணி வெயில்ல கேட்டு நிற்கிறாரு. பெரிய பணக்கார வீடு மாளிகை பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லி அந்த வெயில்ல செருப்பும் இல்லாமல் நிற்கும் போது வெளியில வந்து மிச்ச நேரத்துக்கு பிற வெளியில வந்து உங்களுக்கு எல்லாம் வேலையில் இந்த நேரத்தில் இப்படி பாருங்களா மாக்கள் நீங்க திரட்டி கொடுத்தாரு. அப்ப அவர் சொன்னாரு நீ கோடீஸ்வரனா இல்லையப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு கிருஷ்ண பரமா.
பிறகு ஒரு ஏழை வீட்டில் போகிறாங்க பாருங்க. ஏழை வீட்டில் போன உடனே அங்கே ஒரு பசுவும் கண்டு அவங்க மற்ற கடும் ஏழை அந்த வீட்டில் பாருங்க கடும் கஷ்டம். உடனே இந்த பால் எடுத்து கூழ் காய்ச்சி குடிக்கிறாங்க. குடிக்கும் போக்குள்ள பிச்சாந்தேகி அப்படின்ற உடனே டக்குன்னு எழுப்பி வச்சுட்டாங்க. சொல்லுவாங்க தரித்திரவாங்களே பரலோக ராஜ்யம் உங்களுடையது, ஏழைகள் இட்ட ஆண்டவர்கள் பட்ட பகலில் பதவிதைக்கும் வெயில் ஒட்டியவையுடன் ஒடுபுடி சாதத்துக்காக பல்லை கடித்து கொண்டு கல்லை உடைக்கும் பாமர மக்கள்கிட்டே கடவுளை காணே குருநாதர் அடிக்கலா அவங்களுக்கு தான் கடவுளுங்க. திடீர்னு கூப்பிட்டு வச்சுட்ட பாருங்க எழுப்பித்தாங்க பிச்சாந்தேகி அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாருங்க கொண்டு கொடுத்தாங்க. இந்த பசுவும் கண்டு எரிஞ்சு போக கடவாயில எரிஞ்சு வைத்தோடு பாருங்க. அப்பதான் அரிச்சனுக்கு ஒரு விழிப்பு தேவை வருது. எப்ப வரும் விழிப்பு? உங்களுக்கு கஷ்டம் வரக்குள்ள தனக்கு தான்டா சொல்லாது என்ன படக்கண்டு அடிக்குமா. வேற ஆக்கள் கண்டா அப்படியே கல்லு மூக்கூட கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிளாஸ்டிக் தானே உள்ளுக்குள்ள நீங்க எல்லாம், நமக்கு மட்டும்தான் கல்லு பொறுக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாருங்க வாழ்க்கை. நமக்கு நோய் வந்தா நமக்கு துன்பம் வந்தா மட்டும்தான் பாருங்க நாங்க வருவோம். இன்னொரு ஆளுக்கு துன்பம் வந்தா எட்டியும் பார்க்க மாட்டோம். அப்படி எட்டி பார்க்காட்டி பாருங்க விண்ணில் என்ன கேட்பாங்க, நான் உன்னிட்ட வந்தப்ப நோயா வந்தேன் நீ ஏன் வரல அப்படின்னு கேட்பாரு. உங்கள் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? கடவுளுக்கு இல்லை, என்னுடைய பக்தனுக்கு பிரச்சனை, நீ ஏன் போகல அப்படின்னு கேட்பாங்க. இன்மை மறுமை, இன்மை மறுமை அப்படி இஸ்லாத்துல ஒரு வசனம் இருக்கு. அப்ப உடனே கிருஷ்ணா பாருங்க நாங்க சரியான வெயில்ல பாருங்க கொதி வெயில்ல செருப்பும் இல்லாமல் பெரிய ஒரு கோடீஸ்வரர்கிட்ட பாருங்க கேட்கிறோம். ஆனால் அவர் ஏசி விட்ட உடனே நீ கோடீஸ்வரனா இல்லையப்பா அப்படின்னு கேட்கிறோம். இந்த ஏழை பாருங்க நமக்கு அது கஷ்டம். இந்த குடியில பாரு எல்லாத்தையும் பாரு கிருஷ்ணா நீ செய்யற துரோகம் தானே பாருங்க. கேட்ட உடனே கொண்டு கூழ் தந்தார்கள் எரிஞ்சு போகாது அதான் குடிக்கிறாங்க. அதை எரிஞ்சு ஓடினா அவர் சொன்னாரு எண்ணற்ற வாரத்துக்கு அவங்களுக்கு தடை இது மட்டும்தான். ஆனால் இவன் எண்ணற்ற வாரத்துக்கு இன்னும் மிச்ச நாள் கிடைக்கும். இவனை காசு பணம் எல்லாம் கொடுத்தா இவன் செய்த பாவம் எல்லாம் செய்து கடும் வேதனைப்பட்டு பல பிறவிகளில் பிறந்த வாரத்துக்கு இதை கொடுத்தா மட்டும்தான் வருவான். அப்பதான் என்ன தெரியும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி. அதனால்தான் கடவுளை நெருங்குவதற்கு கஷ்டங்கள் வரும். குசேலர் கடவுளை நெருங்கும் போது பாருங்க கடும் வேதனை. வேதனை என்றால் வாழ்க்கையில எந்த வேதனை? கடைசி கட்டம் பாருங்க கடவுள் பிடிச்சி மகாத்மாவாக்கி கோடீஸ்வரனாக்கி தன்னுடைய மனைவி கேட்டமா இந்த ஊர்ல இருக்க நான் பிச்சை எடுத்த எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும்னு சொன்னமா எல்லாம் கட்டி கொடுத்த உடனே குசேலர் அழறாரு பாருங்க. நான் சதா பாருங்க உங்களே நினைச்சிருக்கிற அந்த நினைப்பை இந்த பணத்தை தந்தை நான் மறக்க வைக்கிறேன் அப்படின்னா நீ மகாத்மாப்பா. மகாத்மாக்களுக்கு ஒட்டுவதில்லை. உனக்கு பாருங்க இது பாதிக்காது, அதுல உனக்கு பற்றும் வராது. உன்னோட எந்த நாளும் பணமும் இருக்கும். நான் அரசபையில் இருக்கிறேன். யனகர் அரசபையில் இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் யோகியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அரசனா இருக்கிறேன் பாருங்க எனக்கு பாதிக்கவில்லை. அது மாதிரி நீ மகாத்மா, உனக்கு நிறைய பணம் பொருள் இந்த உலகத்தை ஆளக்கூடிய எல்லாம் இருந்தாலும் உனக்கு பற்றற்று அதை கொண்டு செய்யக்கூடிய மகாத்மாவா ஆய்வாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். இதுக்கு தான் அவர் சோதனை பண்றார். சோதனைகளும் வேதனைகளும் பாருங்க நாங்க கொடுக்கிற அருள் கூட ஏண்டா இந்த அருளை எடுத்து அவனுக்கு சோதனையும் வரா. உன்னிட்ட நீங்க பணம் பாருங்க போகையும் மாட்டது, அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்க பாருங்க ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் 10 அடி எடுத்து வைக்கிற மாதிரி நீங்க தர்மம் செய்து ஒரு ஆளோட அன்பு காட்டினா உங்களை நோக்கி எல்லா உயிர்களும் அன்பு காட்ட வரும். ஆனா நீ வெறுத்தை அடினா எந்த உயிரும் உன்னை நோக்கி வராது. அப்ப சோதனை இருந்தா நாங்க வெறுப்போம். ஆனா கடவுளை நீ சோதனை எல்லாம் இல்லாம என்னை நெருங்க 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 சோதனைகள் வரும். கடவுளை யார் நெருங்குறார்களோ அவர்களுக்கு சோதனை வரும்டா. இனி வாழ்க்கையில பாருங்க இந்த சோதனையே இல்லாமல் முழு நிறைவாக என்னை போலி எல்லாத்தையும் ஆளக்கூடிய நிலை வந்து மகாத்மாவை கடவுளா வாழ்வாய் என்பதற்காக தான் சோதனையை கொடுக்கிறார். வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவில்லை, எங்களை கொல்ல இருக்கிற தீவினையை கொல்வதற்காகத்தான் வேதனை கொடுக்கிறார் பாருங்க. அதனால தான் சொன்னாங்க சோதனைகளும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கொடையப்பா. அந்த அருளால் இந்த சோதனைகளை வேதனை நீ வெண்டுடனே உனக்கு சோதனையே இல்லப்பா, நீ சோதனை வைக்கிறாளாயிடுவா. யோசிச்சு பாருங்க. இந்த டீச்சர் பெரிய டீச்சர் பல சோதனைகளை வேதனைகளை சந்திச்சு தான் டீச்சர் ஆயிப்பாரு. இப்ப பாருங்க பல வேதனைகளின் சோதனைகளை கொடுத்து பாருங்க அவர் பயிற்சி பண்ண வைக்கிறார் மாணவர்கள்.
ஏண்டா எல்லோரும் பல வேதனைகளை சோதனைகளை சந்திச்சுதான் இந்த உலகத்தில் வெற்றி அடையும் வழியே எவரும் சோதனைகள் வேதனைகள் சந்திக்காம வெற்றி அடைஞ்சதாக சரித்திரமே இல்லை. யோசிச்சு பாருங்க, கடவுளே பூமிக்கு வந்தாலும் பயங்கரமான சோதனை ஏச்செல்லாம் ராமபுரான் அழுதாரு. இந்த உலகத்தை ஆளும் பரம்பொருள் பாருங்க, ஸ்ரீமன் நாரா ராமாவதாரம் எடுத்தார். மனித கடும் வேதனை கிருஷ்ண பரமாத்மா வந்தார். என்ன ஏச்சி பாருங்க, வாழ்க்கையில எல்லாரும் ஏசினாங்க பாருங்க. அவர் பாருங்க, அவருக்கு வாங்காத இது இல்லை. அதான் சொன்னாரு, புண்ணியம் எது ஒன்று சொன்னாலும் அது எனக்கு தான், பாவனை எல்லாம் எனக்கு தான். பாருங்க, ஏனடா நான் தான் எல்லாம், தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் எல்லாம் நான் அப்பா அப்படின்னு சொன்னார். என்னன்னு சொன்னா, ஒரு தாய் பாருங்க தன்னுடைய குழந்தை பாருங்க எப்படி என்று ஏசினாலும் பாருங்க, அது பாருங்க உள்ளுக்குள்ள இருந்து பாருங்க அதுக்கு ஒரு நாளும் கோவிக்காது. தன்னுடைய பிள்ளை ஒரு காலால முகத்துல உதைச்சாலும் பாருங்க அது மல்லிகைப்பூமாய் தான் இருக்கு. அப்படி மாதிரி கடவுள் எங்களுக்கு சோதனை கொடுக்கிறாருன்னு சொன்னா எங்களை வாழ்க்கையில வெற்றி அடைய வைப்பதற்காக. சிந்திச்சு பாருங்க, எங்களை இந்த உலகத்துல இருந்து இந்த துன்பத்திலிருந்து மீண்டு இந்த உலகத்துக்குள்ள நீ வாழு அப்படின்றாங்க. ஏனண்டா ஒரு பூனை சூடு கண்ட பூனை அடுப்படினான்னா இந்த பூனை பாருங்க ஓடி போய் சூட்டுல விழுந்துது. ஆனா இந்த சூடு இந்த பூனைக்கு தேவை வாழணும் என்பதற்காக பாருங்க அது என்ன, இந்த சூடு வேணும் இனி அப்படி போய் விழாம இருக்கிறதுக்கு ஒரு அடி. நம்ம எல்லாம் பாருங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முதல்ல ஒரு சைக்கிள் பழகும். ஒரு சைக்கிள்ல போக்குள்ள விழுந்தா மட்டும்தான் முதல் விழணும், விழுந்தா மட்டும்தான் இனி விழாம ஓடுவோம் என்பதற்காகத்தான் விழுறோடைய வாழ்க்கையில நாங்க அடி வாங்குற. இனி வாழ்க்கையில பாருங்க அடி வாங்காம வாழ்வதற்காக எங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சோதனை தான். என்ற வாழ்க்கையில் எதிலையும் விழுந்தாத்தான் இனி விழாம நாங்க வாழ்வோம் என்பதற்காகத்தான் பாருங்க எங்களுக்கு சோதனை கொடுக்குறோம். அதனால சோதனைகளை சந்திக்காமல் வாழ்க்கையில வாழ்ந்து வெற்றி அடைஞ்சதாக சரித்திரமே இல்லை. சிந்திச்சு பாருங்க, நாங்க கடவுளை விட்டு விட்டு தூரம் போக போக இந்த எல்லா பொருளையும் எங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா கடவுளை நெருங்க 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 பாருங்க எங்களுக்கு பல சோதனைகள் வரப்போறாரு. இந்த கடவுளை விட்டு போக்குல போக 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 பல வேதனைகள் சோதனை வாரவர்களுக்கு பாருங்க இறுதியில் இந்த பொருள் எல்லாம் கூடி அவர் பாவம் செய்து விளக்குள்ள கடவுள் பிடிக்க மாட்டாரு. ஆனால் எங்களை பாருங்க சோதனை நான் கொடுத்து விளக்குள்ள பிடிச்சிருவார். பாருங்க என்னை விளக்குள்ள பாருங்க கோல் பண்ணாரு, புண்ணியனை நீ உனக்கு சோதனை இல்லை, நான் பின்னால இருக்கிறேன் அப்பா. அதுக்கு பிறகு வந்தா எனக்கு ஞான உபதேசம் பண்ணி எனக்கு இதுல சொல்லி நீ உலகத்துல என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ண. நான் மட்டும் சோதிச்சேன், நல்ல சும்மா சோதனை இல்லை பாருங்க. பாருங்க யோசிச்சு பாருங்க, அப்படி இருந்தாலும் பாருங்க நான் அவரை எண்ணையும் இல்லை ஒரு இதுவும் இல்லை. பாருங்க நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டு நான் பாருங்க தவம் பண்ணிக்கொண்டு அளவா கடமையை செய்து கொண்டு பொறுமை சகிப்புத்தன்மையா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய அளவுக்கு பாருங்க இருந்தது. ஏன்னு சொன்னா ஆன்மீக பக்கம் கூட போனாலும் பாருங்க அது சுதந்திரமான வாழ்க்கை இல்லை, இது வாழ முடியாது, அது ஆன்மீகமே இல்லை. உலகத்து பக்கம் கூட மனம் போனாலும் அது பாருங்க வாழ்க்கை இல்லை. இது ரெண்டும் இங்கே இருக்கும் அப்பா. உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அது பாருங்க உனக்கு அங்கேயும் பாதிக்கப்படா இங்கேயும் பாதிக்கப்படா. ஆன்மா என்பது மனம் சுதந்திரமானது, எந்த நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கணும். எப்பப்ப கடமையாற்றுமோ அந்தந்த கடமை ஆற்றி போட்டு அந்த கடமையை பற்றில்லாம அடுத்த கடமை ஆற்றுவதற்கு பாருங்க என்ன ஆசையும் இல்லாம இருக்கும் போது என்னென்ன கடமைகள் பாருங்க அதை சரியா ஆற்றிக்கொண்டு சுதந்திரமா உலகத்துல வாழ்ற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை என்பதற்காகத்தான் கிருஷ்ணன் கர்மயோகியா வாழ்ந்து காட்டினான். ஏனடா நான் உலகத்துக்குள்ள எல்லாருக்குள்ளையும் இருக்கேன், இருந்தாலும் அழிச்சுனா நான் சந்தோஷமாக என்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது, இருந்தாலும் நான் இல்லாமல் இயங்காது என்ற கர்வமும் எனக்கு இல்லை அப்படின்னா அந்த கர்வம் இருந்தாலும் நான் இந்த உலகத்துல வாழலாம் அப்படின்னு சொல்லி கீதையில உபதேசம் பண்றாரு. யாராயினும் பிரம்மத்தை அடையலாம், என்னை அடையலாம், ஆனா அதுக்குரிய எல்லா வழிகளையும் இந்த பூமியில நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த பூமியில பாருங்க எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சு இறுதியில் என்னை வந்து அடையிற வழிதான் ஆன்மீகம் என்று எனக்கு போதிச்சார் என் குருநாதர். நீ அப்படித்தான் இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டு டவுசர் எனக்கு வாங்கி வருவார். ஏண்டா என்னை முதல் அவர் பார்த்தவர் பாருங்க, நான் ஒரு வழிக்கிட்டு பாருங்க ஒரு டவுசரோட பாருங்க வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த கோலத்துல தான் முதல் பார்த்தவர். அதே மாதிரி பாருங்க அவருடைய என்னுடைய ஞானம் கொடுத்து பாருங்க எனக்கு பாருங்க காவி தந்த பிறகும் அவர் காவி உடுப்பு பாருங்க வாங்கி வர மாட்டார். வெளிநாட்டுக்கு போனா எந்த நாட்டுல என்ன ஷர்ட் பாருங்க நல்லா போடுறாங்க, எந்த நாட்டுல என்ன ட்ரவுசர் பாருங்க ஃபெஷனாரிக்கு கொழும்புக்கு வந்தாண்டா கொழும்புல எது போடுறாங்கன்னு அதை அனுப்புவார்.
என்ற ஆன்மீகம் என்பது பாருங்க உலகத்துல எல்லாரோடையும் பாருங்க சேர்ந்து வாழ்றதாம் ஆன்மீகம். ஆன்மீகம் எதையும் விட்டுத்து போறல்லப்பா. என்ற ஆன்மா விட்டுத்து போனா இந்த உலகம் இயங்காது. ஆன்மா விட்டுத்து போகுமா? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குள்ளே இனிக்கால் விட்டுத்து போனா இந்த உலகம் எப்படி இயங்குற? மரம் செடி கொடி எல்லாம் யாரையும் விட்டுத்து போறல பாருங்க. எதையும் விட்டுத்து போறல. அது எங்களை பிடிக்கவும் மாட்டுது. அப்படி வாழ்ற வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. வாழ்ந்து காட்டி போதி இந்த உலகத்துக்கு. இது சரித்திரம் பாருங்க. இது ஒரு மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்ளும் அப்பா அப்படின்னு சொல்லி. ஏனண்டா அந்த உலகம் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டி போதி என்று சொல்லி எனக்கு 2 பிள்ளை இருக்கும் போதுதான் எனக்கு பாருங்க என் ஆன்ம சக்தியை வெளிப்படைய வச்சு ஒரு இல்லறத்தான பிடிச்சி 16 வருஷம் பாருங்க எந்த கேள்வியும் கேட்க பாருங்க என்ன செய்யும் இருந்தா தான் பிரம்மஞானம் கிடைக்கும். எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்து சம்சாரியா இருக்கும் போதே பிரம்மஞானத்தை கொடுத்தாருன்னா நீ எவ்வளவு பெரிய பக்தியா இருக்கா, எங்களை விட எவ்வளவு பெரியாள் என்று பாருங்க. என்னன்னா குருவை விட சீசன் பெரியார் இருந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி உதாரண புருஷராக எனக்கு எல்லாம் தரும்போது சிரிச்சார் பாருங்க. எங்களெல்லாம் பக்குவப்படுத்துறதுக்கு எல்லா இடம் கொண்டு வராரு. நீ ஒரு இடமே உன்னை கொண்டு போக முடியல அப்படின்னா நீ அந்த அளவுக்கு பாருங்க பக்குவம் அடைஞ்சி எல்லாத்தையும் சரியா செய்து கொண்டு எந்த நேரத்திலையும் நீ யோசிக்காமல் எதுவும் செய்ய பாதிக்க வாழ்ந்த அப்படின்னா இப்படி என் குருநாதர் கண்ணையா யோசி மட்டும்தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னார். அவரை யாராலும் கண்டுபிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னார். அதான் ஆன்மீக வாழ்க்கை பாருங்க. கிருஷ்ணன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கா, எல்லாரையும் கண்டுபிடிக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்ப ஆன்மீகம் என்பது சுதந்திரமான வாழ்க்கை. எல்லா இடமும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு. இந்த தண்ணி பாருங்க மாவுள்ள இருந்தா மாவுளோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். மூலிகைக்குள்ள போனா மூலிகை சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். மண்ணுக்குள்ள போனா மண் சார்ந்த மாதிரி இருக்கும். அப்ப சொல்றான் நான் தான் மாவுள் அப்படின்னு சொல்லாமா? தண்ணி ஒரு கப்புக்குள்ள போனா கப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஐஸை புரிச்சுக்குள்ள வச்ச உடனே பாருங்க கல்லாயிரும் பாருங்க ஐஸ் ஆயிரும். அந்த ஐஸ் தான் நான் சொல்லுமா? அதாவது அசல் அது உறைஞ்ச இடம் பாருங்க அதை சொல்லாது. அது அசல் தன்மை பாருங்க. எங்க போனாலும் தன்னை அதுக்கேற்றமை மாற்றி கொண்டு வாழ்ந்து தன்னுடைய சுயதன்மையிலிருந்து வாராது. இதைதான் ராமகிருஷ்ணன் சொன்னார். சிக்கி முக்கி கல்லு கற்பகோடி காலம் தண்ணீருக்குள்ள இருந்தாலும் அதை வெளியில கரையில் எடுத்துக்கொண்டு இரும்பு கம்பியால் அடிச்சா அதனுடைய அசல் தன்மை நெருப்படம் போகணும். நெருப்படம் போகும். கற்பகோடி காலம் கடலுக்குள்ள இருக்குமா? ஆனா நாங்க பாருங்க இந்த உலகத்துக்குள்ள வந்து அசலை மறந்து விட்டோம். அதனால தான் பிரச்சனை. நாங்க அசல் ஒரிஜினலை மறந்து பாருங்க என்ன செய்யும் டூப்ளிகேட்டோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். எப்போதும் நமக்கு பாருங்க என்ன காட்டடைக்கு வரலாம் இல்லாம வரலாம் பாருங்க எங்க பொருளை ஒரு நொடி பொழுதுலையும் போகல. என்ன நாங்க டூப்ளிகேட்டோட இருக்கிறனால அசலை மறந்துட்டோம். ஆனா அசலை கொண்டு பாருங்க இந்த பொய்யான உலகத்துல அந்த அதை மெய்யண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் பாருங்க ஆன்மீக வாழ்க்கை. வாழ்ந்து காட்டி போதிய எல்லாரும் உலகத்துக்கு வந்து தாங்க வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள். வாழ்ந்து காட்டி போதியன்னு சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வேண்டாம். இப்படி வாழ்ந்து காட்டி போதிச்சாதான் பாருங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து. இந்த வையத்துள் எந்த தடையும் இல்லாம எல்லா பொருள் அது இது பணம் பொருள் பிள்ளைகள் குட்டிகள் அது போய் திருமணங்கள் எல்லாத்தையும் பாருங்க ஒட்டாமல் வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியில் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னா இது ஒட்டாமல் நீ வாழ்ந்தேனா வானுரையும் தெய்வத்துள் வானவர்கள் உன்னை கூட்டிட்டு போவாரப்போ வந்து நீ போக தேவையில்லை. நீ வரும்போது பாருங்க எப்படி வந்தான்னு தெரியும். ஆனா போகும்போது உன்னை வானவர்களே கூப்பிடுவார்கள். இங்கே ஏன் ராமபுரான பாருங்க அவருடைய அவதார பணி முடிஞ்சோடனே எல்லோரும் வந்தாங்க. உங்கள்கிட்ட நாங்க அங்க இருக்க வேண்டும். இதுக்கு முதல்ல அவதாரம் பண்ணும்போது அவர் தனியாக வரக்குள்ள மகாலட்சுமி கேட்டு என்ன நீங்க மட்டும் பூலோகத்துக்கு என்ன விட்டுட்டு போறோம், நான் அங்க கொருவான்னு கிடக்குறோம் அப்படி நீங்க எல்லாம் இப்ப எல்லாம் நான் புருஷன் விட்டுட்டு போனாங்க நல்ல காலம் தான் போய்த்தாங்க இருந்தா சரியான சிக்கல். ஆனால் பாருங்க அவன் சொன்னாரு நீங்க என்னை விட்டுட்டு பூமிக்கு போறீங்க பாருங்க. நான் அவர் சொன்னாரு நீ பெரியோராள் மகாலட்சுமி, நீ இந்த பூமியில எங்களை போல அட்ஜஸ்ட் பண்ணி சகிப்புத்தன்மைய நீ வாழ மாட்டா. அதை பார்த்தே நான் டென்ஷன் ஆகி என்னுடைய கடமையை சரிவர செய்யலாம் என்பதற்காக தான் நான் விட்டுட்டு போறேன். எல்லாம் வச்சு பாருங்க. ஏன்னா அவர்கள் அவ்வளவு
இருந்தாலும் பாருங்க ராமாவதாரத்துல வந்து அவர் காட்டுறார், இதுக்குத்தான் நான் அவனை விட்டுட்டு வந்த பாருங்க, இவ்வளவு கல்லு முள்ளு வேதனை உன்னை கடத்தி போய் அங்க போய் உலகம் 12 நாள் பாருங்க தானம் வந்த சும்மா அடிப்பானா அப்படின்னு எல்லாம் பேசினார்கள். நீ அதை தாங்காமல் பொய்த்தா பூமாதேவி வடிச்சு எனக்கு தெரியும் என்ன நடக்கும் சொல்லி பாரு, அதுக்காக தான் அவனை கூட்டிட்டு வரணும். இந்த உலகத்துல பாருங்க, நீ நல்லது 99% நல்லது செய்தாலும் 1% நீ குறை செய்தாலும் அதைத்தான் எடுப்பாரு. ஏன்னா கலியுகம் அப்படி 3 பங்கு பாவம். நீங்க பாருங்க நடுக பூஜைக்கு வரையில நல்லா யோசிச்சு பாருங்க, வரலாமா? நான் உங்களை போலதான் இல்லாம உங்களை விட பாருங்க நான் என்ன, எனக்கு வேலை கூட, நான் எல்லாத்தையும் கவனிக்கணும். எனக்கு பலதரப்பட்ட கோல் வரும், கத்தி கோல் வருவாங்க, நீங்க தான் எல்லாமன்னு சொல்லி பாருங்க ஏங்கி என்ன கத்திர வைக்கிற அளவுக்கும் கோல் வரும். ஆனா எனக்கு பாருங்க நான் கத்துற மாதிரி நடிப்பேன். நான் அவங்களோட யோசிச்சு பாருங்க, அப்படி நடிச்சு எல்லா பிரச்சனையும் உங்களை மாதிரி குடும்பம் பிரச்சனை எல்லாம் வரும். இருந்தாலும் பாருங்க நான் வியாழக்கிழமை 3:45 பாருங்க வந்துடுவேன். 3:45 வந்துடுறேன் பாருங்க. 4 நாள் நான் பேசாம இருந்தாலும் வியாழக்கு முதல் நாள் என் குருநாதர் இன்றைக்கு என்ன உபதேசம் பண்றேன்னு சொன்னார். இப்ப சொல்றாரு பாருங்க, கடைசி கண்டு நான் எழுப்ப முதல் நானும் அர்ஜுனனும் பிச்சை எடுக்க போனதை சொல்லப்பா உதாரணம்னு சொல்றேன். கடைசி யோசிச்சு நான் எழுதி வைக்கல, யோசிச்சு பாருங்க. நேற்று முந்தின நாள் சொன்னதான் நான் எழுதி வச்சிருக்கேன். கடைசி கட்ட எழும்பக்குள்ள பாருங்க, நானும் அர்ஜுனனும் பாருங்க கிருஷ்ணவதாரத்துல பிச்சை எடுக்க போறதை சொல்லப்பா. இந்த உலகம் துன்பப்படுவதற்கு காரணம்டா என்னுடைய படைப்பிலிருந்து மீறித்தாங்க, இயற்கையிலிருந்து மீறித்தாங்க. இயற்கை கொடுக்கிற தன்மை உள்ளது. இந்த உலகத்துல அனைத்தையும் கொடுத்த நான் போகும்போதே இந்த உலகம் என்ன இல்லைன்னு சொன்ன உலகத்துல அந்த சுயநலமா வாழ்ற தன்மையால் பிரச்சனை அரிச்சுனான்னு காட்டுவதற்காகத்தான் நான் அந்த திருவிளையாடலை ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொன்னார் என் குருநாதர். கடைசி கட்டம் மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். இதை 2-3 தடவை எண்ணி பாருங்க, இதை உனக்கு உபதேசம் பண்ண அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னா பாருங்க, நாங்க பாருங்க சின்ன ஒரு விஷயம் பார்த்தோட நாம் சாமிக்கு எவ்வளவு செய்யலாம், எல்லாம் செய்யலாமா? சாமிக்கு எல்லாம் என்ன செய்யலாம்? நாங்க சாமி யாருன்னு தெரியுமா? இந்த உருவமா சாமி, இந்த பட்டை பாருதா, இந்த 15 பட்டையா சாமி, துருத்ராட்சியா சாமி, எல்லாம் யோசிச்சு பாருங்க. சாமி போறதுக்கு பாருங்க நர்சரி படிச்சு போற மாதிரி அதெல்லாம் ஆதாரங்களை யோசிச்சு பாருங்க. ஆதார வைத்தியசாலை என்று போட்டீங்க போட்ல, உங்களுக்கு காய்ச்சல் வந்து நடக்கக்குள்ள ஆதார வைத்தியசாலை பாருங்க மட்டக்களப்பு அப்படின்னு பார்த்த காய்ச்சல் நிக்குமா? யோசிச்சு பாருங்க, நிக்குமா? இந்த காவியை பார்த்து பட்டையும் பார்த்து நாம் குண்டையும் போட்டு ஜடையும் பார்த்து 10 கிலோ உருத்ராட்சியம் பார்த்தா காய்ச்சல் வருத்தம் போகும் அவங்க மதுரைக்கு கர்மாக்கள். நீங்க எத்தனை கோயிலுக்கு ஏறிப்பீங்க பாருங்க, எத்தனை எவ்வளவு பார்த்துருப்பீங்க. போய்தான் உள்ளுக்குள்ள போகணுமப்பா. டாக்டர் உள்ளுக்குள்ளதான் இருக்காரு, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆன்மா உள்ளுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. அந்த உள்ளுக்குள்ள இருக்க கடவுள் பாருங்க தான் வந்தா மட்டும்தான் தன்னை காட்டுவார், வழி எதுவும் இல்லை. சும்மா நீங்க வெளியில நடிக்கல பாருங்க. நடிச்சா போய் சொன்ன வாய்க்கு பொறியும் கிடையாது. இந்த வேதனை இந்த பூமியில அனுபவிச்சே ஆகணும். யோசிச்சு பாருங்க, யாருண்டாலும் சரி பாருங்க, யாரும் சாமி சாமி என்று நடிக்கல. யோசிச்சு பாருங்க, சாமி சாமி என்று சொல்லி பாருங்க வேலைக்கு போகாம இருந்தார் அவரால். நபிநாயகம் வாராரு பாருங்க, பள்ளிவாசல் ஒரு ஆள் இருக்கிறார். உனக்கு இந்த வேலை இல்லையா அப்படின்னு கேட்டார். உன் குடும்பம் என்னன்னு அவர் சொன்னாரப்பா, என் குடும்பத்தை அண்ணன் பார்த்து அவனுக்கு தான் புண்ணியம். நீ இங்க இருந்தே உனக்கு இறைவன் அருளும் கிடைக்க பாவம் தான் கிடைக்கும், அங்க உன்னுடைய கடமையாற்றும். யோசிச்சு பாருங்க, கண் இருந்தா பார்க்கணும், காது இருந்தா கேட்கணும். பாருங்க நான் இந்த பாருங்க கத்தாவாக இருந்த அகத்தாக என்னுடைய கடமையெல்லாம் ஆற்ற அரிச்சுனா. கண் இருந்தா பார்க்கணும், காது இருந்தா பார்க்கணும். இந்த உடலுக்கு கடமை ஆற்றி ஆகணும். ஆனா அதுக்கு தனி சுதந்திரம் கொடுக்கப்படும். ஞானிகள் அதுக்கு தனி சுதந்திரம் கொடுக்கப்படா. அவர்கள் அதை கொண்டு இயக்குற அளவுக்கு நீ ஞானியாகு அப்படின்னு, ஞானியா வாழு, ஒரு யோகியா வாழப்பா அப்படின்னு சொல்றாரு. அதான் மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழ புண்ணியர். மனித உருவில் நடமாடும் கடவுள், அதுக்கு பேர் தான் மனு ஈசன். மனு ஈசன் 2 பேர் வச்சுட்டு போட்டு என்ன வேதனைப்படுறா அப்படின்னு. அர்த்தமே இல்லாத வாழ்க்கை, அர்த்தமற்ற பிறகு கடன்களை செய்து அழிவுப்பாதையை நோக்கி வேகமாக முன்னேறுது அப்படின்னு சொல்றாரு. அர்த்தத்தோட செய்யணும்ப்பா, மனமா செய், உணர்வு ரீதியா செய். அறிவு பாருங்க, நீங்க கோவிச்சுனா 10 வருஷத்துக்கும் கோபக்காரன் எழுதி போட்டுரும் அறிவு. அந்த ஞானம்
அப்படி இல்லை. அடுத்த நாளைக்கு உங்களுக்கு கோபம் இருக்காது. இவர் கோபம் இல்லைன்னு தெரியும். ஞானம் பாருங்க உள்ளுக்குள்ள வந்து பிறகு அறிவா மாறுது. யோசிச்சு பாருங்க. நீங்க முதல் பாருங்க ஒரு இடத்துக்கு போக்குல பாருங்க, ஒரு டூர் போக்குல அது அவ்வளவு உணர்வு ரீதியாக பாருங்க அதை அனுபவிப்பீங்க. அதான் உண்மை. பிறகு 2-3 தடவை இன்னொரு ஆளை கூட்டிட்டு போக்குள்ள பாருங்க அது அறிவா மாறிடும். அப்ப நீங்க அதை அப்படி இப்படி சொல்லலாம், அன்றைக்கு அனுபவிச்ச மாதிரி நீங்க அனுபவிக்க மாட்டீங்க, அறிவா மாறிடும். அந்த உணர்வு ரீதியா நீங்க அனுபவிக்கிறது தான் உண்மை. அந்த உணர்வு உள்முகமா உணர்வு ரீதியா வாரதான் ஞானம். ஒழிய வெளியில ஐம்பொறிகள் மூலமா நீங்க பாக்குறலாம் அது அறிவு. 5 அறிவு பாருங்கன்ற மாதிரி, என்ன கேட்டு அறிவு பார்த்துற மாதிரி இந்த அறிவு பாருங்க சாப்பாட்டுக்கு படிக்கிறதுக்காக, சாப்பாட்டுக்கு வேலை செய்யறதுக்காக உதவுமே ஒழிய இந்த படிப்பு இது ஒரு உயிரை காப்பாத்தது. அந்த சாப்பாட்டை கொடுக்குற அந்த வேலையில வர சம்பளத்தை நீ சரியா செலவழிக்க ஆசை கூடி செலவழிக்காம இருக்கிறதுக்கும் உனக்கு இந்த ஞானம் தான் வேணும் அப்பா. ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தை நீ வாழையிலான்னு சொல்ற. இந்த உள்ளுக்குள்ள நிற்காதோட தொடர்பு தான் நான் பார்த்தீங்க. 5இல் ஒட்டாமல் 6இல் பகுத்தறிஞ்சு 7இல் வாழ்வதுதான் பாருங்க. என்ன மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழ்ற. 5இல் ஒட்டாமல் 6இல் பகுத்தறிந்து, 6வது அறிவால பகுத்தறிந்து 7இல் கடவுளை நோக்கி பாருங்க தவம் பண்ணி பகுத்தறிஞ்சி 5ஐ கொண்டு வாழ்ற வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கை? ஆன்மீக வாழ்க்கை. அப்ப ஆன்மீகம் உலகத்துக்கு கட்டாயம் தேவை. ஏன் ஆன்மீகத்துக்கு போல இதுவரை வந்தவ சுயநலமா எல்லாம் போட்டு இப்படித்தான் இருக்கணும், ஒரு இடத்தை குந்தி திரிக்கணும், ஆன்மா பாரு கடவுள் ஒரு இடத்தை குந்தி திரிக்கிற ஆள் மாதிரி வச்சுட்டார். நம்ம எல்லாம் ஓடி திரிலாம். ஆனா அந்த ஆள் எல்லாத்தையும் படைச்சவரை ஒரு இடத்த வேஷம் போட்டு குந்தி வச்சுட்டார். அதுதான் அறியாம. யோசிச்சு பாருங்க. எல்லைக்குள்ள எல்லையை கடந்து வாழ்ற வாழ்க்கை. நம்ம எல்லைக்குள்ளே போட்டுதான் எல்லாம் எல்லைக்குள்ள கிடக்கும். அது அப்ப எல்லைக்குள்ள இருந்து பாருங்க கடந்து வாழ்ற வாழ்க்கை, திருப்பி எல்லைக்குள்ள வந்து வாழ்ற வாழ்க்கை பாருங்க. எல்லையற்ற இந்த பரம்பொருள் பாருங்க எல்லை கொண்ட இந்த இதுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்ச ஒரு பெரிய மகா சக்தி படைச்ச ஒரு மாபெரும் வழியை இந்த கலியுகத்தில் எங்களை காப்பாற்றக்கூடிய காயத்ரி மந்திரத்தை பாருங்க. எங்களுக்கு அளவா காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம சுவாசத்தை கவனிச்சு தியானம் பண்ணும் போது எதை கவனிக்கிறோமோ பாருங்க அதுவாயிடும், அது கூடும். என்ன மனிதர் எண்ணி வாழ்ற. அப்ப இந்த சுவாசத்தை நீ கவனிக்கும் போது உன்னுடைய சுவாசம் பலம் பெறும் போது உன் சுவாசத்தை குறைக்கிற கர்மாக்கள் உன்னை ஓட வச்சு அங்க வச்சு இங்க வச்சு உன் சுவாசத்தை குறைச்சி பாருங்க. வண்டியை நீங்க நடுவே ஓடி வந்தா அந்த வண்டியை விற்கக்குள்ள மூச்சு போயிடுச்சு. இந்த வண்டி வேணாம், கொடி நல்லா இருக்கும், வண்டி என்ஜின் சரியில்லாம மூச்சு போயிட்டு. அது மாதிரி பாருங்க உங்க கொடி நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மூச்சு போயிட்டு அப்படின்ற இதண்டு மனிதன் அப்படி வரும்போது தான் எங்களுக்கு அந்த குறையும் போதுதான் எங்களை உலகத்துல யாரும் ஏற்றுக்கொள்றாங்கல்ல எடுக்கிறாங்க. அப்ப இந்த மூச்சை நீ கவனிச்ச உடனே புத்தரும் அதை தான் சொல்லிக்கிறார். புத்தகம் உன்னுடைய மூச்சு பலமாகும் போது உனக்குள்ள இருக்க நோய் இருந்து உன்னுடைய உடம்பைத்தான் பாருங்க முதல் டெவலப் பண்ணி சரியாக்கி வெளியில நீ பாருங்க பொறுமை சகிப்புத்தக்கான ஞானத்தோட வாழ்வதற்கும் உன்னை அண்டி வாரவர்களை பாருங்க நீ பார்த்தாலே அவர்களுக்கு கஷ்டம் பைத்திரம். உனக்கே தெரியாமல் பாருங்க நீ வளர்ந்த பிறகு உன்னை தேடி வருவார்களப்பா. தேனை நோக்கி தேன் பூச்சிகள் வார மாதிரி நீ ஞானி ஆயித்தான் மகாத்மா ஆயித்தானின்னா உன்னை தேடி இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் உன்னை தேடி வருமாப்பா. உனக்கு அதிசயமாயிருக்கு. வச்சு பாருங்க. நீங்க திடீரென பணக்காரனாகனா உங்களை பார்க்காத உலகத்துல பார்க்காத எல்லாரும் பார்க்க வர மாதிரி பாருங்க ஒரு கோமணத்தோட புல்லுக்குள்ள பாருங்க பேசாம இருக்கிற ஒரு ஞானியை நோக்கி இமயம் முதல் குமரிமலை வெண்ட அலெக்சாண்டர் பாருங்க அவரை தேடி போறாருன்னு சொன்னா எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. இதுக்கெல்லாம் நீங்க விளம்பரம் கொடுக்க தேவையில்லை. ஞானி மகாத்மா ஒன்றும் தேவை, இதெல்லாம் தேவை. இது படிப்பிக்கிறதுக்கு பாருங்க என்ன இப்படியான ஒரு என்ன ஆதார வைத்தியசாலை என்ற ஒரு விளம்பரம் உண்டு வேணும். இல்லாட்டி எப்படி நான் போறேன் அந்த விளம்பரம் தான் வழியே. இது பாருங்க இவர் திறந்திருக்கிறார், உலகத்தை திறந்து
உலகத்தில் வாழ்றா. உலகம் உனக்கு சொந்தமில்லை, உலகத்தில் தான் நீ வாழ்றா. உலகம் உனக்கு சொந்தம் என்று வாழ்றாரப்பா. அதுக்குரிய அடையாள சின்னம் தான் இது. நீயும் போனா உலகம் உனக்கு சொந்தம், உலகம் உனக்கு சொந்தமில்லை, உலகத்தில் தான் நீ வாழணும். இந்த வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. ஈஸ்வரப்பட்ட மாதிரி சொல்லிங்க. அதான் ஞானானந்த குருசுவாமி 5 பேர் வாழ்கின்ற வீடு. இந்த வீட்டுக்குள்ள பாருங்க 5 பேர் இருக்காங்க. பயங்கரம். எல்லா பக்கமும் பாருங்க பிராக்கு காட்டி அவங்களை கொண்டு வைத்துருவோம். ஒருவன் சொல்லுவான் கல்லு குடிக்க வேண்டும், ஒருவன் சொல்லுவான் பாரு அங்கல பாருட்டு உங்களை பாரு இத்தனை வர விட மாட்டார். 5 பேர் வாழ்கின்ற வீடு. அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை நாளை பாரில் அமன் பாருங்க. சுனாமியாய் வருவான், பூகம்பாம் வருவான், நெருப்பாய் மாற எந்த நேரத்திலையும் வருவானப்பா. விடிஞ்சா தெரியாது எந்த நேரத்துக்கு இப்படி வந்தாரு, மூச்சு போறான்னு தெரியாம வந்துருவான். எத்தனை பேர் நித்திர கண்ணில் உத்தரம் இல்லை, கூப்பிடுறான் கட்டியில படுத்தவரை காண இல்லை, எங்க காண போய்த்தாரு. நேற்றெல்லாம் இப்படி செய்தா இன்றைக்கு கத்துறோம் வரமாட்டேன். என்ன கத்துறாலும் வரமாட்டேன். நான் கத்துறேன் பாருங்க என்னதுக்கு வருவார் கூப்பிட்டா. என் குருநாதர் பாருங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கூப்பிட்டாரு. குருநாதர் மட்டுமில்லை, உலகத்துல பாருங்க கிருஷ்ணன் சொல்ற ஒரு வார்த்தை, இந்த உலகத்துல பாருங்க அந்த தெய்வம் பெருசு இந்த எல்லாம் நான் தான். அப்போ ஒரு ஆள் தான் பாருங்க. நீங்க சிறுசு பெரிய சண்டை பிடிச்சு கிடக்க மாட்டான். பிள்ளையாரும் நான் தான், முருகன் எல்லாரும் நான் தான். பாருங்க மரம் செடி கொடி அனைத்தையும் நான் படைச்ச மாதிரி பாருங்க. ஒவ்வொரு இதுக்குள்ள என்னென்ன சக்தியை வச்சு செய்திருக்கேன் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த சோதரர்கள் பாருங்க உங்களுக்கு இன்ன சக்தி குறைபாடு, இந்த கோயிலில் போங்க என்னன்னா அந்த கோயிலில் நீங்கள் கடவுளுக்கு என்னென்ன சக்தி இருக்கும் அது உங்களுக்கு குறைபாடாக இருக்கும், அதை போய் அங்கே பெறுங்க. யோசிச்சு பாருங்க. கொய்யா பழத்தில் விட்டமின் சி இருக்கு பாருங்க, புரத சத்து இன்னத்தில் இருக்கான்னு சொல்லி பண்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் தேவைன்னு சொன்ன ஒரே ஆள் பாருங்க. எப்படி பாருங்க எங்களை படைச்சிருக்கார் எங்களை வாழ வைப்பதற்கு. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பாருங்க நேஷனல் ஸ்கூல்ல விட்டு பாருங்க டியூஷன்லாம் கொடுத்து வாழ வைக்கிறதுக்கு எல்லா இடம் கொடுக்குற மாதிரி எங்களை இந்த உலகத்தை துன்பம் கலவாம வாழ்வதற்கு எவ்வளவு பெஸ்ட் பிரிச்சிகள் ஒரு ஆள் கொடுத்துருக்கீங்க. சிந்திச்சு பார்த்தீங்களா? எப்படின்னா எழுப்பி நன்றி சொன்னீங்களா? நான் படுத்த எத்திரோட நாய்க்குட்டி எழுப்பிட்டு பூனைக்குட்டி எழுப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கான நான் பிள்ளைகள் எழுப்பிட்டு எனக்கு சாப்பாடுலாம் கிடைக்கும் நன்றி இறைவாண்ட போய் சொல்லியிருக்கமா? யோசிச்சு பாருங்க. எங்கண்டான ஒரு ஆள் புள்ள விட்டா அந்த ஆளுக்கு ஏசி அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு கொஞ்ச நாள்ல நம்மளை சரியில்லாம ஆக்குற அந்த அங்கில் இருக்க முடியே 6வது ஆளோடையும் வரல. 7வதுக்கு எங்க போற நம்ம கடவுள? அதான் அஞ்சா ஒட்டாமல் 5ல் ஒட்டாமல் 6ல் பகுத்தறிந்து 7ஐ சார்ந்து வாழ்ற வாழ்க்கை கடவுள் கொஞ்ச நாளைக்கு 7ஆய் முக்தி பெற்றுவார். நம்ம ஒரு நல்ல ஆள்கிட்ட போயிட்டு குருநாதர்கிட்ட நான் போயிட்டு வந்தேன். நான் என்னுடைய கடமையார் என்ன புள்ள குட்டி எல்லாரையும் படிப்பிச்சு எல்லாம் செய்யணும் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் செய்யணும், எதுவும் பாதிக்குது என்ன பார்த்தீங்களா? நான் போய் யோசிச்சிருந்தேன், ஐயோ என்னடா செய்யற நாளைக்கு சுறாவளி வரப்போதான். அன்று ஒரு காலத்தில் நான் சிந்திச்சேன் இதுக்கெல்லாம் என்ன வழி, ஏன் வாழ விடுதில்லை, எது வாழ விடுதில்லை, எதுக்காக வாழ விடுதில்லை, நான் என்ன செய்தேன், ஏன் எல்லாம் கேட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு விட சொன்னார் பாருங்க. இந்த உலகத்தில் நீங்க பாருங்க எல்லா குறைகளுக்கும் ஒன்று குறைபாடப்பா. அந்த ஒன்றை நீ எடுத்தா சரி, மற்ற எல்லாம் சரியான ஒன்று நான் தான். இறைவன் ஒன்றானவன். யோசிச்சு பாருங்க, ஒன்றானவன் இறைவன் பாருங்க 2 ஆயிட்டாரு, அப்புறம் 3 4 5 ஆயிட்டு போய் பாருங்க 10 ஆயிட்டாரு. ஆனா ஒன்றுதான் கடைசி. அப்படி ஒரு வாழ்க்கையில பாருங்க நான் தான் உலகத்தில் எல்லாம் அனைத்தும் என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடங்கி வாழ்க்கையில பாருங்க முதல் தரமாக பாருங்க எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆளா என்னை போல் வாழப்பாட்டு தான் நமக்கு சோதனை கொடுக்குறாரு ஒழிய நம்மளை போல பொறாமையா அடிக்க வரல. அவர் யோசிச்சு பாருங்க, நம்மளை போல பொறாம காரணம் எல்லாத்தையும் கடந்த பரப்போம் ஏன் சோதிக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் 5 பேர் வாழ்கின்ற வீடு, அறிவான பொருள் ஒன்றை தேடு, பைஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை நாளை பாரிலமன் வந்தார்கள். 5 பேர் வாழ்கின்ற வீட்டுக்குள்ள இருக்கா, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அறிவை தேடப்பா. அறிவான ஒரு ஆள் நீங்க தேடு, நாளை பஞ்சி போல் பாருங்க வாழ்க்கை பறந்துடும். இதுக்குள்ள போய் ஒரு நொடி பொழுது சாமி என்ன சொல்வார் பாருங்க, இந்த உலக நொடி பொழுதுல மாறிடும். அப்ப ஒரு செகண்டுக்குள்ள மாறிடும். அதை நம்பி பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நொடி பொழுதுல மாறுற உலகத்துக்குள்ள
எதுலையும் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் வரும். அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ற வாழ்க்கை தான் கடவுள் வாழ்க்கை. இவ்வளவு பெரிய வாழ்க்கையில பாருங்க, எல்லாம் மாற்றம் வரும். நீங்க லாங்ஸ் போடலாம், ஈட்ஸ் போடலாம், எல்லாம் போடலாம். எல்லா இடம் ஜாலியா அதுக்குரிய பொடுப்புக்கு ஏற்ற சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அதை நாங்கள் இப்போ அனுபவிக்கிறோமா? மாங்கல்யம் சதுர்த்தியம் அது சொல்லி தாலி கட்டுறோம். 3ஆம் நாளே அம்மி பாரம் இல்லாட்டி அம்மியாலே அடிச்சு போடுறோம். பாருங்க எவ்வளவு பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, பாரம்ன்றதாக்க தூக்கையில அடிக்கல, யாரும் கேள்விப்படல. பாருங்க அம்மியார் அடிச்சுதாங்க, மற்ற எல்லாத்தையும் அடிச்சு எத்தனை வெளிக்கலாம். அம்மி மாதிரி நீ இருக்கணும் பொறுமையா அடிச்சு சொல்றாங்க. இருந்தாளா? ஏன் சற்று யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன இந்த பொறுமையா இருக்க விடுதில்லை. அப்ப உலகத்துல துன்பத்துக்கு காரணம் சக்தி குறைபாடுதான். அதான் என்னை புத்தர் பகவான்கிட்ட கேட்கிறாங்க, எல்லாரும் பலதரப்பட்ட பிரச்சனையா வாராரு பகவானா, ஒன்றுதான் நீ சொல்றாரு தீர்வுன்னு சொல்லி. அதுதான் அது குறைபாடுதான் பிரச்சனை. பல பிரச்சனை ஒன்றுதான் குறைபாடு. அந்த ஒன்று எடுத்தா பாருங்க, நீங்க சாப்பாட்டையும் உங்களுக்கு சரியா சாப்பிடுற அறிவை, இந்த உடம்புட அறிவை கேட்பீங்க, வெளியில வேலை செய்ய அப்படின்ற அறிவை கேட்பீங்க. இன்றைக்கு விடிய நீ சிவராத்திரி முடிஞ்சால் நாளைக்கு வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வரும். நீ சரியா இருந்தா பாருங்க, விடிய கண் முடிச்சாலும் பாருங்க, காலையில் என்ன வேலை இருக்கேன்னு நித்திர வராது. காரியாலயத்தில் இருக்க பிள்ளை பாருங்க, வீட்டை கேட்பான், ஹலோ சாப்பிட்டீங்களான்னு. வீட்டை வந்து அடிப்பாளா இப்படி கேட்டா? யோசிச்சு பாருங்க, என்ன வாங்க இதை கூட சாப்பாடு டேஸ்டா கிடைக்கும். அப்ப நாங்க இந்த உலகத்துல சந்தோஷம் வாழக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா இது வேணும். இது குறைபாடு தான் துன்பத்துக்கான. இந்த உலகத்துல எல்லாம் இந்த கொரோனா வந்தா என்ன வேணாரு? உயிர் சத்து குறைபாடு. இடையில உண்டை அனுபவிக்கா செத்து போறான். என்ன குறைபாடு? உயிர் சத்து குறைபாடு. எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு பாருங்க, இறுதியில் பாருங்க ஒட்டாமல் வந்த இடத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு அதையும் அனுபவிக்குது. இவ்வளவு பெரிய வாழ்க்கை பாருங்க. அப்படிப்பட்ட பெரிய ஒரு பெரும்பு நம்ம கிடைச்சிருக்கு பாருங்க. வையத்துள் சரியா வாழ்வதற்கு பாருங்க, இந்த காயத்ரி மந்திரம் சொல்லக்கூட என்னையே நினைக்கிறேன்ப்பா காப்பாதும் என்ற மந்திரங்களில் நான் காயத்ரி அப்படின்னு சாஸ்வதமாக மக்களுக்கு உபதேசம் பண்ண அந்த பகவான் பாருங்க, பல அவதாரங்கள் நான் பண்ண அந்த பகவான் காயத்ரி சித்தராக இந்த கலியுகத்துல பாருங்க நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை இந்த பூமியில பாருங்க நிலநாட்டவும் பாருங்க எடுத்த மாபெரும் அவதாரத்துல இம்மண்ணில் நடமாடி எங்களுக்கு மட்டும் இதை கொடுத்துட்டு போறதுக்கு பாருங்க எத்தனையோ பேர் பாருங்க நாட்டில் அவருக்கு பின்னால் தெரிஞ்சாங்க. யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் இந்த மண்ணுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொன்னா இந்த மண் பாருங்க பெரிய புண்ணியம் செய்த மண். இந்த மண்ணில் நடமாடும் இந்த மண்ணிலே பாருங்க நடுக அவரை பற்றி உபதேசம் பண்ணி பாருங்க அந்த காயத்ரி மந்திரத்தை பருகி அந்த பகவானுடைய நேரடி அருள் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சி பாருங்க. என் குருநாதர் உண்டாக்குன்னு அந்த இடத்திலே பாருங்க இன்றைக்கு ஒரு சனமும் இல்லை. யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நானும் ஏதோ பாருங்க நாங்கள் கொஞ்சம் பேரண்டான அவரை சதா நினைக்கிறது கிடைச்சி. அப்படிப்பட்ட பெரும்பாக்கிய நம்ம கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க.